ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. அதிரன் இங்க வந்துட்டு ஸ்கூல் போக போறான். நாங்க இங்க வந்து ஒரு 10 days கிட்ட ஆகுதுங்க. ஜெட்லாக் எல்லாம் செட் ஆயிடுச்சு. ஒரு 2 நாளா தான் பசங்க ஒரு அளவுக்கு தூங்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் கோல்டு ஃபீவர்ன்ட்டு அப்படியே எப்ப தூங்குறோம் எப்ப முழிக்கிறோம் அப்படி ஒரு டயர்டு. எனக்கும் வந்து நேத்தெல்லாம் சரியான குளிர் காய்ச்சல் மாதிரி வந்துடுச்சு நைட் ஈவினிங்க்கு மேல. அப்புறம் நைட் அவரு தான் சமைச்சாரு. அதுக்கப்புறம் நிலனுக்கு வந்து ஃபீவர் வந்து சரியாயிடுச்சு. கோல்டு மட்டும் லைட்டா இருக்கு. எனக்கு நல்ல ஹெவியான கோல்டு. இப்ப நல்லா மெடிசன் எடுத்தங்காட்டி இப்ப பரவாயில்ல. நாளைக்கு ஸ்கூலு ஜாயின் பண்ணிட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். லாஸ்ட் வீக்கே வந்தப்பவே அவர் 2-3 daysல கூப்பிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டாரு. நம்ம மறுபடியும் ஜாயின் பண்ற மாதிரி தான் அவனுக்கு. இங்க எங்க கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூல்ல நம்ம போய் சீட் வாங்கிக்கலாம். ஒரு சில ப்ரூஃப் மட்டும் கேட்பாங்க, லைக் அட்ரஸ் ப்ரூஃப் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். அவங்க வந்து ரூம் நம்பர்ல இருந்து எல்லாம் அனுப்பி விட்டாங்க. அவங்க மேம் நேம்ல இருந்து எல்லாம் அனுப்பி விட்டுட்டாங்க. நாளைக்கே போறான். எனக்கு ஏன்னா இங்கிருந்து இந்தியா கூப்பிட்டு போயிட்டு அங்க ஒரு 1 year கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் கிரேடு முடிச்சிட்டான். இப்ப மறுபடியும் வந்து இங்க ஜூன் வரைக்கும் அகாடமிக் இயர் பாத்தீங்கன்னா இங்க செப்டம்பர் டு ஜூன். ஆனா நம்ம ஊர்ல ஜூன் டு மார்ச் அந்த மாதிரி இருக்கும். ஓகே தான் எனக்கு, ஏன்னா ஏஜுக்கு கரெக்டா தான் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் வரைக்கும் அவன் கண்டினியூ பண்ணா. இப்ப ஜூன் எண்டு வரைக்கும் இங்க ஸ்கூல் இருக்கு ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு. மறுபடியும் வந்து செப்டம்பர்ல அவனுக்கு செகண்ட் கிரேடு போயிடுவான். ஜூலை ஆகஸ்ட் இங்க சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டு செகண்ட் கிரேடுக்கு போயிடுவான். இப்ப 2 நாளா நல்ல ஸ்னோ பொழிஞ்சதுனால சரி எதுக்கும் அவனோட ஸ்னோ பேண்ட் பூட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். இருக்கு, பட் சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேவா இருக்கு. நாங்க என்ன யோசிச்சோம்னா அடுத்த வருஷம், ஏன்னா வின்டர் முடிய போகுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆக போகுது. பூட்ஸ் இப்ப கரெக்டா தான் இருக்கு அவனுக்கு. அடுத்த வருஷம் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு 2 yearsக்கு யூஸ் பண்ணலாம் பூட்ஸ். அப்புறம் வந்து ஜாக்கெட் லாஸ்ட் இயர் தான் வாங்கணும், அது இன்னுமே 2 yearsக்கு யூஸ் பண்ணலாம். மித்தபடி ஸ்னோ பேண்ட்டும் பூட்ஸ் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு இனி வந்து ஒரு 2 வாட்டி போடுற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ தட் அதை எடுத்து கிளீன் பண்ணி வச்சாச்சு. நாங்கள் போறப்பவே ஒரு வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போனோம். இப்போ சானிடைஸ் மட்டும் பண்ணி வச்சிட்டோம். அடுத்தது அவனுக்கு பேகு அப்புறம் இன்டோர் ஷூஸ் கொடுத்து விடணும். ஏன்னா இங்க ஸ்னோ அந்த மாதிரி ரெயின் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அப்படியே ஸ்கூலுக்குள்ள கிளாஸ் ரூம்குள்ள அவங்களால போக முடியாது, வெட் ஆயிடும். அப்படிங்கறதுனால எல்லாமே உள்ள போடுறதுக்குன்னு ஒரு ஷூ, வெளியிலன்னு ஒரு ஷூ வச்சுக்குவாங்க. ஸோ அங்கே போனதுமே அவங்க பூட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இன்டோர் ஷூ போட்டு உள்ள போய்ப்பாங்க. மறுபடியும் வெளியில விளையாடுறப்ப அப்படி மாத்திப்பாங்க. அதனால அவனுக்கு அதெல்லாம் பேக் பண்ணணும். இன்டோருக்குன்னு நாங்கள் எல்லாமே இந்தியால இருந்து அதை வாங்கிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் ஜிப்லாக்ல போட்டு அவன் நேம் எழுதி கொடுக்கணும். இப்பதான் பசங்களை தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இனி போயிட்டு அவனுக்கு நாளைக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவைங்கிறதெல்லாம் இன்னைக்கு ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்துட்டாரு பக்கத்துலயே ஒரு கடையில. இந்த டிஃபன் பாக்ஸு அப்புறம் பேகு அதெல்லாமே எடுத்து செட் பண்ணி அவனுக்கு ட்ரெஸ்ஸு நாளைக்கு என்ன போட போறான்னு எடுத்து வச்சாதான் எனக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா நாளைக்கு ஹரிபரியா இருக்கும். சரி வாங்க நீ போய் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் எல்லாம் எடுத்து வைக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அதிரனுக்கு 2 டிஃபன் பாக்ஸ் இந்தியால இருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க வாங்கினதும் 2 இருக்கு, பட் அது பழசாயிடுச்சு. காட்டுறாங்க. இது இந்தியால அதிரனுக்கு வந்து அவன் போன ஸ்கூல்ல ஃபுட் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஏதோ ரேரா வந்து ஃபுட் கொண்டு வர சொல்லுவாங்க. அப்ப இதுல போட்டு கொடுத்து விட்டு இருந்தேன். ஒரு 2 வாட்டி போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் இது புதுசு மறுபடியும் வாங்கிட்டு வந்தது. சரி எதுக்கும் 2 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது 2ல ஏதாவதுல போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக்ல இருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் அங்க இருந்தே. இந்த லஞ்ச் பேக்கும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா இது ஒன்று மட்டும்தான் ஆர்டர் போட்டு வாங்கணும். இது வந்து இந்த டிஃபன் பாக்ஸுக்கு கரெக்டா இருந்துச்சு, நல்லாவே ஸ்பேஷியஸா இருந்தது. பட் இதுக்கு செட் ஆகலன்ட்டு அப்புறம் மறுபடியும் இது வாங்குச்சு.
அப்புறம் முளை கட்டுறதுக்காக பச்சைப்பயிறு ஊற வச்சு அவனுக்கு போட்டு வச்சிருக்கேன். பச்சைப்பயிறு இவ்வளோதான் இருந்துச்சு, மளிகை சாமானம் இல்லை. இதை நான் நோட் பண்ணல, அவர் லாஸ்ட் டைம் போனப்ப வாங்க சொல்றதுக்கு மறந்துட்டேன். அப்புறம் இதுல ராகி, இது வந்து நிலனுக்கு காலையில ராகி கூழ் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். இப்ப வந்து இது ரெண்டையும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா அதிரனும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இடையிலலாம் ஹக் பண்ணி எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. பார்க்கறக்கே ரொம்ப கியூட்டா இருக்கும். யூஸ்வலா வந்து வீக்கெண்ட் மாதிரியே மாவெல்லாம் ஆட்டி வச்சிருவேன். நேற்று ரொம்ப முடியல அப்படின்ட்டு நேற்றும் இன்னைக்கும் எதுவுமே பண்ண முடியல. சரின்ட்டு இப்போ ஊற வச்சா நாளைக்கு அதிரன ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஆட்டிடலாம் அப்படின்ட்டு நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா, நிலன் யூஸ்வலாக நேரத்துலேயே எந்திரிச்சிருவான், கூடவே அதையும் எந்திரிச்சிருவான். நிலனுக்கு ஃபர்ஸ்ட் கூழ் ஊட்டி விட்டுட்டேன்னா அவன் வயிறு ஃபில் ஆகிடும். ஒரு 8:30 அந்த ரேஞ்சில் தூங்கிக்குவான். 5:30க்கே எந்திரிச்சிருவான். தூங்க வச்சுட்டா இவனுக்கு எல்லாம் பேக் பண்ணி அனுப்புறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். பட் என்ன நடக்கும்னு தெரியல. எந்திரிச்சு வந்ததுமே ராகி சேமியாவுக்கு வேக வச்சுட்டாங்க. இந்த சைடு அரிசி வெந்துட்டு இருக்குது, பாஸ்மதி அரிசி. இனி வந்து நிலனுக்கு கூழ் அரைச்சு ஊட்டி விட போறேன். அதுக்கப்புறம் தான் நான் மித்ததெல்லாம் பண்றதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆறுறதுக்குள்ள நான் கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலான்ட்டு இருக்கேன். இது நல்லா அந்த அளவுக்கு முளை இல்லை, ஏன்னா நைட்டு தானே போட்டு வச்சேன், அதனால லைட்டா தான் ஸ்ப்ரவுட் ஆகி வந்துருக்குது. எல்லாரும் பாட்டு கேட்டு ஜாலியா உட்காந்துருக்காங்க. ஏ சாமி என்னென்ன அங்க வந்து ஹை சேர்ல உட்கார வைக்கிறாரு. நான் அதுக்குள்ள கூழெல்லாம் ஆற வச்சுட்டேன். நீ அப்படியே எடுத்து போட்டுட்டு அவனுக்கு போய் ஊட்டி விட்டு வந்துட்டேன்னா நான் ரிலாக்ஸா செஞ்சுக்குவேன். குட்டி மாமு டடா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சுங்க. இந்த சைடு வந்து இதுவும் தாளிச்சிட்டேன், ராகி சேமியாவும். நீ தேங்காய் மட்டும் போடணும். நீ அவனுக்கு டிஃபனுக்கு போட்டு கொடுத்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டான். ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சாப்பிட வச்சுட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்கணும். ஃப்ரைட் ரைஸ், ராகி சேமியா கொஞ்சம், அப்புறம் இதுல ஆப்பிள் கொஞ்சம் வச்சிருக்கேன். இதுல வந்து குக்கும்பர். வருஷம் ஆல் தி பெஸ்ட் தங்கம். எல்லார்கிட்டயும் கைண்டா இருக்கணும். உனக்கு எனக்கு எதுக்கு ஆல் தி பெஸ்ட்? எல்லார்கிட்டயும் போல்டா பேசணும், ஓகேவா? ஷையா ஃபீல் பண்ணக்கூடாது. பூட்ஸ் வேண்டாம். கரெக்டாக நிலன் வந்து அதிரன் ஸ்கூலுக்கு கிளம்புனதுமே தூங்கிட்டான். அவனை இப்போல்லாம் வந்து மடியில் வச்சுட்டு ஃபீட் பண்ணி அப்புறம் வந்து ஒரு தாலாட்டு பாட்டு வச்சுருக்கேன், அதை போட்டு அப்படியே ஆட்டினோம்னா தூங்கிக்கிறான் மடியிலேயே. அங்கெல்லாம் தொட்டில் தான் டே டைமில் தூங்கி பழக்கம். பட் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அவனை தூங்க வச்ச கையோடு நான் வேலையை முடிக்கணும், இல்லை நான் இடையில எந்திரிச்சிட்டே இருப்பான். கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் சிங்கில் போட்டுட்டு அப்புறம் அப்படியே சைடில் மாவும் ஆட்டிகிட்டு இருந்தேன். அவருக்கு கரெக்டாக மீட்டிங் இருந்துச்சு, அதனால சரி அவரும் வரட்டும் சேர்ந்தே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சேமியா வந்து ராகி சேமியாவை சூடு பண்ணிக்கலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சூடு பண்ணிவிட்டு நானும் அவரும் 2 பேரும் சாப்பிட்டு அவர் மறுபடியும் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போயிட்டாரு, காலில் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்குறப்ப நிலனும் எந்திரிச்சிட்டான். அதனால ஒரு மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கு, நல்லாவும் இருக்குது. அப்படியே மேனேஜ் பண்ணுறது எங்கேஜாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. எல்லாம் மாவும் ஆட்டி தோண்டி எல்லாம் கழுவியும் வச்சுட்டு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கழுவுனேன். அப்புறம் நிலன் எந்திரிச்சிட்டான். அதனால அவனுக்கு ஊட்டினது மட்டும் எல்லாம் உள்ள சிங்கில் இருக்கு. அப்புறம் இப்போ அவனை கையில் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டேன்.
டியர் ஜூ. அதுக்கப்புறம் ஐசி டிக்கி கேம்லியான். எல்லாம் படிக்கலாமா சார்? சாரி. என்ன புக் படிக்கலாம்? நீ சூஸ் பண்ணு. டியர் ஜூ வேணுமா? என்ன வேணும் உனக்கு? எதுக்காக வேணும்? டியர் ஜூவா? என்ன புக் வேணும்? சூஸ் பண்ணி கொடுங்க, அம்மா சொல்லித்தரேன். டியர் ஜூ எடுத்துக்கிறியா? எங்க இருக்கு டியர் ஜூ? அம்மா கையில கொடு. அதானா? Dear zoo, I wrote to the zoo to send me a pet. They sent me என்ன செட் பண்ணாங்க? Elephant. எப்படி இருக்கும் elephant? He was too big. Look. Bigger இருக்கா elephant? அப்புறம் I sent him back. So they sent me a giraffe. He was too tall. எப்படி டாலா இருக்கு பாருங்க. நிலனுக்கு எப்பவுமே புக் சொல்லி கொடுக்குறப்ப நான் வந்து தமிழில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுப்பேன். தமிழ் புக்ஸும் என்ன மாதிரி வச்சுருக்கேன்னா இந்த அம்மா அப்பா அந்த மாதிரி காட்டுற மாதிரி பிக்சர்ஸ் இருக்க மாதிரியான புக்ஸ் வச்சுருக்கேன். அவன் வந்து என்ஜாய் பண்ணுவான் புக் படிக்கிறப்ப. இந்த மாதிரி ஃப்ளிப் ஃப்ளாப் மாதிரி புக்ஸ் எல்லாம் அவனே ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுவான். அப்புறம் இங்கே கனடா வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எஸ்எஸ் மியூசிக்லேருந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. அண்ட் கப்பிள் இன்டர்வியூ தான் வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. சரின்னு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தாங்க கொடுத்துருக்கோம். அந்த சேனலில் வந்து ஒரு 10 days கிட்டவே இருக்கும்னு நினைக்கிறேன். 15 days கிட்ட இருக்கும். எஸ்எஸ் மியூசிக்கில் தான். நீங்கள் போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள். வந்ததுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணி கொடுத்தோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.